ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சுகன்யா. எஸ்ஏ பிரைடல் ஸ்டுடியோ அப்படின்ற நேம் வந்து இப்போ லைஃப் ஸ்டோரி ஆஃப் எஸ்ஏ அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆயிருக்கு. எதனால அப்படி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்றத வந்து நான் கண்டிப்பா நெக்ஸ்ட் லாங் வீடியோல போஸ்ட் பண்றேன். இப்போ இந்த வீடியோ வாங்க லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். என்னோட இந்த ஹேண்ட்பேக் வீடியோல வந்து ஒரே வீடியோல நான் 2 விதமான ஹேண்ட்பேக் காட்ட போறேன். ஒன்னு வந்து பேபி இல்லாம நான் தனியா போனேன்னா நான் என்னெல்லாம் கேரி பண்ணிட்டு போவேன் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு பேக் வச்சிருப்பேன். ஸோ அந்த பேக்ல என்னென்ன திங்ஸ்லாம் நான் கேரி பண்ணிட்டு போவேன் அப்படின்றதையும், பேபி கூட்டிட்டு போகும்போது நான் என்னென்னலாம் கேரி பண்ணுவேன், ஒரு மோமிஸ் பேக்கா நான் என்னென்னலாம் கேரி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியும், ஸோ இந்த 2 பேக்கையும் நான் வந்து ஒரே வீடியோல காட்ட போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த பேக் பார்த்துடலாம். ஸோ இந்த பேக் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். ஸோ அமேசான் வெப்சைட்ல தான் வாங்கியிருந்தேன். இது ஃபுல் லெதர் அப்படின்றதுனால கண்டிப்பா நான் வந்து வர்த் மணி அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் வாங்கும்போது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3250 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. பட் இப்போ வந்து இது வந்து 2800 சம்திங் அந்த ரேஞ்சில் வந்து போகிறாங்க. இது நான் வாங்கியே வந்து அரௌண்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். பட் ஸ்டில் நான் வந்து வாங்கின புதுசில் எப்படி இருந்ததோ அதே மாதிரியே அந்த புதுசாக எந்த இதுவுமே வந்து இல்லாமல் ரொம்பவே புதுசாக இருக்கும். அதனால தான் இதை வந்து நான் வர்த் த மணி அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் இது பார்க்க வந்து கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்லிங் பேக் மாதிரி இருந்தாலும் உள்ளே வந்து அவ்வளோ திங்ஸ் நம்ம வந்து இதில் வந்து கேரி பண்ணிட்டு போகலாம். வந்து ஜிப்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். எனக்கு வந்து ஜிப்ஸ் இல்லை அப்படின்னா எனக்கு வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும். அண்ட் எனக்கு ஒரு மாதிரி கிளம்ஸியாக ஆயிடும். அண்ட் நான் எடுத்துகிட்டு போகிற பொருள் நான் எங்கே வைக்கிறேனோ அது கரெக்டாக அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். ஸோ அப்போ தான் நமக்கு ஒரு டென்ஷன் இல்லாமல் நம்ம வச்ச பொருள் வச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு வந்து இந்த பேக் வந்து ரொம்பவே ஆப்டாக இருக்கும். இது ஆல்மோஸ்ட் இப்போ வரைக்குமே 2 இயர்ஸ் கிட்ட வந்துச்சு. இது இன்னும் 2 to 3 இயர்ஸ் வரைக்கும் கூட தாராளமாக வரும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் வர பேக்குக்கு வந்து ஒரு 2000 to 3000 போடுறதுல வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு இல்லை அப்படின்னு நான் சொல்வேன். அண்ட் மோரோவர் வந்து நான் ரொம்ப ஹேண்ட்பேக் பைத்தியம் அப்படின்லாம் கிடையாது. ஒரு பேக் வாங்கிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் பேக் வந்து எப்போ வாங்குவேன்னா பேக் வந்து அருகிற நிலைமையில இருந்தா மட்டும்தான் நெக்ஸ்ட் பேக்குக்கு வாங்குவேன். ஸ்லிம் பேக்ல ஒரு பேக் இருக்கும், ஒரு நார்மல் பேக்ல ஒரு பேக் இருக்கும். அவ்வளவுதான் என்கிட்ட இருக்க பேக்ஸே. ஸோ வாங்க இதுக்குள்ள நான் என்ன நல்லா வச்சிருக்கேன் அப்படின்றத காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சென்டர்ல வந்து ஒரு ஜிப் இருக்கும். ஸோ அதை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ள வந்து ஓப்பன் பண்ணும்போது அகைன் சென்டர்ல ஒரு ஜிப் இருக்கும், சைட்ல வந்து இன்னொரு ஜிப் இருக்கும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபோன் தான். ஸோ ஐஃபோன் 14 ப்ளஸ் தான் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்குது. அதுதான் இப்போ கேமரா எடுத்துட்டு இருக்கனால என்னால் அதை காட்ட முடியல. ஸோ அது வந்து கண்டிப்பா வந்து இந்த பேக்ல ஒரு சைட்ல இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில். இந்த பேகுக்கு இந்த வாட்டர் பாட்டில் தான் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் வந்து வாட்டரை எடுத்துகிட்டு போகாமல் இருந்தால் சுத்தமாக தண்ணி குடிக்க மாட்டோம். அதுக்கு இந்த ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் நம்ம கிட்டே இருந்தது அப்படின்னா நம்ம குடிச்சோன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் அப்படின்றதுனால இந்த ஒரு குட்டி வாட்டர் பாட்டில் ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இந்த ஜிப்போட சைடில் மட்டும் காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு பென் ஒன்று வச்சுருந்துருப்பேன். ஸோ பென் எதுக்காக இருந்தாலுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால வந்து ஒரு நார்மல் ஒரு ப்ளூ பென். இந்த மாதிரி வந்து ஏலக்காய் அண்ட் சோம்பு போட்டு கொஞ்சம் வந்து மின்ட் வச்சிருப்பேன். ஃப்ரெஷ்னஸ் ஸ்ப்ரே அதை அடிக்கிறது வந்து எனக்கு அவ்வளோவா கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஏலக்காய் எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னா அதுவே வந்து நல்ல ஒரு மவுத் ஃப்ரெஷ்னராக இருக்கும். ஸோ அதனால எப்போவுமே என்கிட்ட வந்து சோம்பு அண்ட் ஏலக்காய் வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி இதில் போட்டு வச்சுப்பேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்பிட். ஸோ இது வந்து அருணுக்காக வச்சிருக்கேன். அருண் எப்பவுமே வந்து வெளியில வந்தா இது கேட்டுட்டே இருப்பாங்க, சிவிங்கம் இருக்கான்னு சொல்லி. ஸோ அதனால டிஃபால்ட்டா இதை வச்சிருப்பேன். சம்டைம்ஸ் நானுமே எடுத்து சாப்பிடுவேன் 1-2. வந்து என்னோட ஒரு கம்பார்ட்மெண்ட்ல வந்து அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஸோ இது 4 தான் வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட்ல இருந்தது. இப்போ என்னோட செகண்ட் கம்பார்ட்மெண்ட் போயிடலாம். அதாவது வந்து இந்த சென்டர் ஜிப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பார்ட் போயிடலாம். இந்த மாதிரி ஒரு கியூட் பவுச் இருக்கு. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிறது எல்லாமே இந்த டார்க் ஷேட்ஸான கலர்ஸ் தான் இருக்கும். லைட் ஷேட்ஸான கலர்ஸும் பிடிக்கும். பட் அது என்னமோ தெரியல, இந்த டார்க் ஷேட்ஸான கலர் மேல ஒரு லவ் இருக்கும். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி. ஸோ எனக்கு இந்த கலர் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இது ரொம்ப கிராண்டாகவும் இருந்த மாதிரி இருந்தது. ஐ திங்க் மேக்ஸ்ல எடுத்தேன்னு நினைக்கிறேன். அண்ட் இதோட இந்த லைக் இந்த ஜிப் கிட்ட வந்து இந்த இதுவுமே வந்து நல்லா இருந்தது. 2.5 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸ்டில் அந்த கலர் அந்த இது எல்லாமே வந்து அப்படியே இருக்கனால
இதுவுமே வந்து சூப்பரா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 250 அந்த ரேஞ்சில் தான் வந்தது. பட் 250க்கு 2.5 வருஷம் உழைச்சது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னோட மேக்கப் திங்ஸ் தான் இருக்கும். ஸோ மேக்கப் திங்ஸில் ஃபஸ்ட்டு நான் காட்டுறது வந்து என்னோட கிளச்சஸ் தான். ஸோ இந்த பனானா கிளிப், அப்புறம் வந்து இதில் ஒரு கிளச் ஒன்று வச்சுருப்பேன். ஸோ மோஸ்ட்லி வந்து பனானா கிளிப் தான் யூஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் எதுக்காவது வந்து ஒரு கிளச் மட்டும் வச்சுருப்பேன். ஸோ இது 2 இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து சொடக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு அப்படி சொல்லி தான் எனக்கும் பழக்கம். ஸோ இந்த ஒரே ஒரு சொடக்கு ஒன்று வச்சுருப்பேன். இந்த குட்டி ஹேருக்கு வந்து இது ஒன்று வச்சுருப்பேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், லிப்ஸ்டிக் தான். லிப்ஸ்டிக் அண்ட் ஐப்ரோ இருந்துச்சுன்னா நான் வந்து ரெடி ஆகிடுவேன். ஒரு ஃபங்க்ஷன் கூட அட்டன் பண்ணுற அளவுக்கு நான் ரெடி ஆகிடுவேன். ஸோ இந்த லிப்ஸ்டிக் இருந்துச்சுன்னா இதே ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம், ஐஷேடோவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரீசன்ட் ஃபேவரட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷேட் தான் பர்டிகுலராக, LA18ஓடது. ஸோ இதோட ஷேட் வந்து நியூட்டி லாட்டே அப்படின்னு சொல்லி B91. இது வந்து ரொம்ப அஃபோர்டபுள், 100 120 தான். பட் இதோட ஸ்டே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் டஸ்கிக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ரீசன்ட் டேஸில் ஒரு ஷார்ட்ஸாக இருக்கலாம், இல்லை வீடியோவில் இருக்கலாம், நான் போடுற ஒரே ஷேட் வந்து இந்த ஷேட் தான். ஸோ இது வந்து என்கிட்ட எப்போவுமே இருக்கும். இது வந்து ஆக்சுவலி 2 வச்சுருக்கேன். இந்த ஹேண்ட்பேக்கில் ஒன்று, வீட்டில் ஒன்று இருக்கும். ஸோ அது மாதிரி இது வந்து அந்த அளவுக்கு எனக்கு வந்து இந்த ஷேட் வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த ஹூடா பியூட்டியோட தேர்ட் டேட் அப்படின்ற ஒரு ஷேட். இது வந்து ஒரு மாதிரி பிங்க் ஷேட்ல வரும். ஸோ இதுவுமே ரொம்ப பிடிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எந்த அளவுக்கு காலி பண்ணியிருப்பேன். அவ்வளோதான், லிப்ஸ்டிக்கே முடிஞ்சிச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து இதை காலி பண்ணியிருப்பேன். இது வந்து ஆக்சுவலி எனக்கு வந்து கிஃப்டாக கிடைச்சிது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைனர் இருக்கும், லாக்மியோட ஒரு லைனர் இருக்கும். ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்தே அது என்னமோ தெரியல, எனக்கு காஜல் மேலே இருக்க விருப்பமே போயிடுச்சு. அது என்னமோ ஸ்மஜ் ஆகுற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகிட்டே இருந்தது. ஸோ அதனால இப்போ காஜல் போடுறது வந்து சுத்தமாக நிறுத்திட்டேன். ஸோ லைனர் மட்டும்தான் போடுறேன். மஸ்காராவே ரொம்ப ரேர் தான். ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் ஒர்க் போகிறேன் அப்படின்னா மட்டும்தான் மஸ்காரா கூட. ஸோ இப்போ கூட லைனர் மட்டும்தான் போட்டிருக்கேன். சம்டைம்ஸ் வந்து லாங்ல போகும்போது லைனர் வந்து அழிஞ்சிரும் சம்டைம்ஸ். ஸோ அந்த டைம்ல வந்து ஒரு ரீடச் அப் பண்ணிக்கிறதுக்காக இந்த லைனர் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எம்கெஃபேனோட ஒரு லிப் ஆயில் வச்சிருக்கேன். சம்டைம்ஸ் ரொம்ப லிப்ஸ் வந்து ட்ரை ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அதை லைட்டாக தொட்டுட்டு இப்படி போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு லிப் பாம் மாதிரி இருக்கும், லிப்க்கு ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும். ஸோ அதனால இந்த லிப் பாலிஷிங் ஆயில் ஒன்று வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் வந்து காட்டன்ஸ் வச்சிருக்கேன், ஏதாவது எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோதான் என்னோட மேக்கப் பவுச்சில் இருக்கும். நான் எவ்வளோ லாங்கில் போனாலும் இந்த பவுச்சை வந்து திறக்கவே மாட்டேன். அப்படியே நான் திறக்கிற மாதிரி இருந்தால் கூட இந்த பனானா கிளிப் எடுக்கிறதுக்காக மட்டும்தான் இருக்கும். அதுவுமே சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி மாட்டிடுவோமா, ஸோ அதனால இது திறக்கணுன்ற அவசியம் இருக்காது. ரொம்ப ரேராக ஏதாவது நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்ற ஒரு பட்சத்துக்கு மட்டும்தான் லிப்ஸ்டிக்கோட டச்சப் போவேன். மற்றபடி வந்து ஒன்ஸ் நான் போடுறது தான் வந்து நான் வீட்டுக்கு வந்து ரிமூவ் பண்ணுற வரைக்கும் அதுதான் இருக்கும். ஸோ இவ்வளோதான் வந்து என்னோட மேக்கப் பவுச்சில் இருக்குது. நான் இந்த சென்டர் ஜிப்பில் இன்னொரு ஒரு பவுச் வச்சிருப்பேன். ஸோ இந்த பவுச் வந்து நான் வந்து மினிசோல வாங்கியிருந்தேன். பேக் ஆஃப் 3 வரும் இல்லையா, ஸோ அதில் வாங்கியிருந்தேன். இதில் என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மெடிசன்ஸ் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டூத்பிக் இருக்கும். அருணுக்கு வந்து சாப்பிட்ட உடனே வந்து மஸ்ட்டாக வந்து இந்த டூத்பிக் தேவை. ஸோ எனக்கு தேவை இருக்கோ இல்லையோ அருணுக்காகவே இதை கண்டிப்பாக வந்து என்னோட பேக்கில் வந்து போட்டிருப்பேன். ஸோ அதனால இந்த டூத்பிக் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு விக்ஸ் இருக்கும். ஸோ இதுவுமே வந்து லைக் எப்போவுமே இருக்கும் என்கிட்ட. தலைவலிச்சாலும் சரி, சம்டைம்ஸ் திடீர்னு நமக்கு சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் டஸ்ட் ஏதாவது பட்டுச்சுன்னா எனக்கு இது லைட்டாக எடுத்து இந்த மாதிரி ஸ்மெல் பண்ணாலே வந்து ஏதோ கொஞ்சம் ரிலீஃபாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால இந்த விக்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அண்ட் இது கூட வந்து அமிர்தாஞ்சன் இருக்கும், அது வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால நான் இன்னும் வாங்கி வைக்கல. அதுக்கப்புறம் வந்து இது நேற்று தான் எடுத்து வச்சேன். லைக் இது வந்து அயன் டேப்லெட் அண்ட் இது வந்து கால்சியம் டேப்லெட். ஸோ எனக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு 1 year to 1.5 years வந்து டாக்டர் வந்து இதை வந்து கண்டினியூ பண்ண சொன்னாங்க. எனிவே இது நார்மல் டெலிவரியாக இருந்தாலுமே ஒரு 1.5 yearsக்கு வந்து அயன் அண்ட் கால்சியம் வந்து கண்டிப்பாக எடுத்துக்க சொன்னாங்க டெய்லி. ஸோ நானுமே ரெகுலராக எடுத்துட்டு இருக்கேன். அண்ட் அது வந்து ஹேர்க்கும் ரொம்பவே நல்லது. ஸோ எனக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால வந்து இதை வந்து நேற்று தான் ரீஃபில் பண்ணேன். இனிமே தான் இன்னைக்கானது போடுவேன். ஸோ அதனால அயன் அண்ட் கால்சியம் டேப்லெட். அண்ட் அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு டேப்லெட் வந்து இந்த தலைவலி டேப்லெட். இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் 10ல் வந்து 7 முடிச்சிருப்பேன், இன்னும் 3 தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த டேப்லெட் வந்து யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் நம்ம ஷூட் பண்ணுறோம் அண்ட் முக்கியமாக வந்து பாப்பா வச்சுக்கிட்டே என்னால் வந்து ஷூட் பண்ண முடியாது.
பாப்பாவை தூங்க வச்சுட்டு நைட் ஷூட் தான் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம்லலாம் செம்மையா தலைவலிக்கும். ஸோ அந்த டைம்ல இது ஒன்று போட்டால் தான் ரிலீஃபா இருக்கும். அண்ட் இது வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். லைக் தலைவலி, பாடி பெயின், ஹேண்ட் பெயின், லெக் பெயின், அந்த மாதிரி லைக் லைட்டா ஃபீவர் அடிச்சா கூட எல்லாமே இருக்கும் இதுல. கைண்ட் ஆஃப் ஒரு டோலோ மாதிரி தான். ஸோ அதனால இது எப்பவுமே வந்து என்கிட்ட இருக்கும். ஃபைனலா வந்து இந்த லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட் வந்தாச்சு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிறது வந்து இந்த குட்டி டைரி இருக்கும். சடனா வந்து ஏதாவது ப்ரொமோஷன் வந்து லைக் வந்திருக்கு அண்ட் அதை பத்தின கண்டென்ட் ஏதாவது ஒன்று ஞாபகம் வரும் இல்லையா. ஸோ அதை மட்டும் எழுதுறதுக்காக இது வச்சிருக்கேன். இது இப்போ ரீசெண்டாக தான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். பிகாஸ் எல்லா டைமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னோட லாங் வீடியோல பார்த்தீங்கன்னா ஒரு டைரி, பெரிய டைரி வச்சிருப்பேன். ஸோ அந்த டைரியே வந்து கேரி பண்ணிட்டு போற மாதிரி இருக்கா. அது ரொம்ப வெயிட்டா இருக்க மாதிரி இருந்தது. ஸோ இப்போதான் ஒரு 10 to 15 டேஸாக தான் இதை வச்சிருக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால வந்து கொஞ்சம் தான் வந்து எழுதியிருப்பேன். ஸோ ஏதாவது சின்னதாக வந்து ஏதாவது கண்டென்ட் இருக்கு, இல்லை வந்து சடனாக ஒரு ப்ரொமோஷனுக்கு என்கொயரி வந்திருக்கு, அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அதோட ஒர்க் எப்போ முடிச்சு கொடுக்கணும் அப்படின்றதுலாம் இருக்கு இல்லையா. ஸோ அது எல்லாமே வந்து இதில் எழுதிக்கிற மாதிரி வந்து இப்போதான் ஒரு 10 டேஸாக தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து என்னோட வாலெட் தான். ஸோ இது வந்து எஸ்கே பாரிஸ் அப்படின்ற ஒரு பிராண்டோடது தான். ஸோ இந்த ஜிப்ல வந்து ஃபுல்லாவே வந்து சில்ட்ர காசு தான் போட்டு வச்சிருப்பேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே வந்து சில்ட்ர காசு தான் போட்டு வச்சிருப்பேன். அப்புறம் வந்து ஒரு குபேரர் போட்ட ஒரு டாலர் ஒன்று வச்சிருக்கேன். இது வந்து குபேரரோட அந்த ஏதோ பூஜை பண்ணி கொடுப்பாங்க இல்லையா, அந்த தாமரை. ஸோ அது அந்த இது. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட விபூதி, குபேரரோட விபூதி. ஸோ இது ரெண்டுமே இது பின்னாடி இருக்கும். ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் பர்ஸு. ஸோ இதில் வந்து என்னோட ஆதார் கார்டு, பேன் கார்டு அண்ட் ஓட்டர் ஐடி இது 3 வச்சிருப்பேன். இங்கே வந்து ஃபோட்டோஸ் கொஞ்சம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது ஃபுல்லா இந்த மாலோட கார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். லைக் ஃபன் சிட்டி, ஃபோரம் மால், அதுக்கப்புறம் வெஸ்ட் சைடோட கார்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து இது என்னோட ஊர்ல காரைக்குடியில ஐயப்பா டெக்ஸ்டைல்ஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ அதோட கார்டு வந்து ஏடிஎம் கார்டு இருக்கும். இருக்க ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சிஸ்டரோட ஃபோட்டோஸ் ரெண்டுமே அவ தான். அவளோட காலேஜ் டைம்ல எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ். அதுக்கப்புறம் வந்து இது என்னோட சின்ன தங்கச்சியோட ஃபோட்டோ. அதுக்கப்புறம் வந்து இது என்னோட பாட்டியோட ஃபோட்டோ. இவங்க இப்போ இல்லை, இறந்துட்டாங்க. ஸோ இவங்களோட ஃபோட்டோ. இது 3 தான் இருக்கும். எங்களோட ஃபோட்டோஸ்லாம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து இதுக்குள்ள வந்து கொஞ்சம் கேஷ் இருக்கும். ஸோ இதுக்குள்ள வந்து இந்த மாதிரியான கேஷஸ் வச்சிருப்பேன். இப்போ துருன்னு இருக்கனால அந்த ஆக்டிவிட்டி இதில் வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கறது பிடிக்கும். ஸோ அப்படி பார்க்க போய் தான் நேற்று அவனோட சாப்பாடு ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக ஒட்டி இருக்கு. இது வந்து அவ்வளோதான். இங்கே பேக்ல வந்து ஒரே ஒரு ஜிப் இருக்கும். ஸோ இந்த ஜிப்ல பார்த்தீங்கன்னா என்னோட வீட்டு கீ மட்டும், என்னோட ஸ்பேர் கீ மட்டும் வச்சிருப்பேன். ஸோ இதை தவிர வேற எதுவுமே இங்கே இருக்காது. ஏன்னா அப்போதான் வந்து எனக்கு டக்குன்னு சாவி வேணும் அப்படின்னா இதுக்குள்ள போகும். இதுக்குள்ள நான் வேற ஏதாவது போட்டுட்டேன்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால ஒரு ஸ்பேர் கீ மட்டும் இது பின்னாடி வந்து வச்சிருக்கேன். பாப்பா இல்லாம நானும் வரணும், வெளில போறோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் கேரி பண்ணிட்டு போவேன். இதை தாண்டி நான் எதுவுமே எடுத்துட்டு போக மாட்டேன். மாமிஸ் பேக்ல வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஜூக் பேக் தான். ஸோ எனக்கு இந்த பிராண்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதோட பேக் சைஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும். கைண்ட் ஆஃப் ஒரு லேப்டாப் பேக் மாதிரி. அஃப்கோர்ஸ் இதை லேப்டாப் பேக் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்ன திங்ஸ்னாலுமே இதில் வந்து கன்வீனியண்ட்டாக நம்ம வந்து தாராளமாக வச்சுக்கலாம். அண்ட் எவ்வளோ திங்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். நமக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால வந்து இந்த ஜூக் பேக் தான் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுவுமே ஆல்மோஸ்ட் நான் ஒரு 1 இயர்க்கு மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நல்லாவே வந்து இது வந்து உழைச்சிட்டு வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கண்ணை மூடிட்டு வந்து இருக்க வேண்டியது வந்து இந்த டயப்பர் தான். ஸோ இது வந்து லைக் மினிமம் ஒரு 2 to 3 வந்து எடுத்துட்டு போயிடுவேன். எப்பவுமே என் பேக்ல வந்து டிஃபால்ட்டாவே இருக்கும். ஸோ அதனால வந்து இதுல வந்து ஒரு 2 to 3 வந்து எப்பவுமே டயப்பர் இருக்கும். இப்போ வந்து மாமி பக்கமும் ஹக்கீஸும் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால வந்து இப்போ வந்து ஹக்கீஸ்ல இருக்கேன். 2 டவல் இருக்கும். ஒன்று வந்து ஒரு கர்ச்சீஃப் மாதிரி ஒன்று வச்சிருப்பேன். இன்னொன்று வந்து பர்ப் கிளாத் வச்சிருப்பேன். ஸோ இது ரெண்டுமே வந்து வச்சிருந்திருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் வச்சிருப்பேன். ஸோ 2 செட் ஆஃப் ட்ரெஸ் வச்சிருப்பேன். எங்க போறோம் அப்படின்றது இருக்கு. அண்ட் எங்க இருந்து நம்ம எங்க வரோம் அப்படின்றது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு மால் போறேன் அப்படின்னா நான் வீட்டுக்கு தான் வர போறேன். அண்ட் பாப்பாக்கு ரொம்ப கசகசன்னு இருக்கு அப்படின்னா நான் அப்ப கண்டிப்பா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்லீவ்லெஸ் பனியனும், இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்லீவ்லெஸ் பனியனும், இந்த மாதிரி வந்து ஒரு குட்டி ஷார்ட்ஸும் வந்து போட்டுட்டேன் அப்படின்னா பாப்பா வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருப்பாங்க. ஸோ அதனால இதுல ஒரு ட்ரெஸ் வந்து எப்பவுமே வந்து என்கிட்ட வந்து இருக்கும். எமர்ஜென்சியா நம்ம வந்து திடீர்னு ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஷர்ட்
அப்புறம் வந்து பாப்பாக்கு கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரி ஒரு பேண்ட் ஒன்று வச்சிருப்பேன். ஸோ நான் பாப்பாக்கு மோஸ்ட்லி எப்பவுமே இந்த மாதிரி வந்து டைப்பர் கவர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரியான பேண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்படி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த டைப்பர் போடுற ஏரியா வந்து ஆக்வர்டா வந்து தெரியாது. ஸோ அதனால மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி போடும்போது பாப்பாவுமே வந்து நல்லா கம்ஃபர்டபுளா இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாப்பாவோட ஃபீடிங் பாட்டில். ஸோ இப்போதான் பாப்பா பால் குடிச்சு முடிச்சாங்க. ஸோ வீடியோ எடுத்துட்டு இருக்கனால டக்குன்னு வந்து இதை நான் அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ அதனால கொஞ்சம் பால் இருக்கு. ஸோ இந்த ஃபீடிங் பாட்டில் கண்டிப்பா இருக்கும். நான் இப்ப கரண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பிஜிஎனோட ஃபீடிங் பாட்டில் வச்சிருக்கேன். 9 மந்த்ஸ்க்கு மேல பேபி போனதுல இருந்து நான் ரொம்ப வந்து ஃபீடிங் பாட்டில் வந்து தேட ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் பிலிப்ஸா இருக்கட்டும் இல்ல லவ்லாப்லயா இருக்கட்டும் 6 மந்த் பிளஸ் அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. ஸோ அங்க மேல வந்து அந்த பாப்பா இருக்கிற அந்த இது வந்து ஃப்ளோ வந்து ரொம்பவே வந்து கம்மியா இருக்க மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஒரு 10 மந்த்ஸ் 11 மந்த்ஸ் அப்படிங்கும்போது அவங்களோட கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். பட் அப்படி தேடும் போது எனக்கு இந்த பிஜிஎன்ல வந்து 9 மந்த் பிளஸ் 12 மந்த் பிளஸ் அந்த மாதிரி வந்து மந்த் வைஸே வந்து இருந்த மாதிரி இருந்தது. அதோட ஃப்ளோவுமே வந்து இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி இருந்தது. ஸோ அப்படி நான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இந்த 1 மந்த்தாக வந்து இந்த பிஜிஎனோட தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது அரௌண்ட் ஒரு 199 தான். ஸோ இது ஆன்லைன்லயுமே அவைலபிளாக தான் இருக்குது. இதோட லிங்க் கிடைச்சா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்க. பாப்பாவோட வாட்டர் பாட்டில் இப்போ நான் எங்கேயும் போகல அப்படின்றதுனால நான் சும்மா எம்டியாவே காட்டிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த வாட்டர் பாட்டில் இருக்கும். ஸோ இது வந்து சிக்கோ பிராண்டோடது. ஃப்ளாஸ்க் இருக்கும். எங்கே போனாலுமே ஃப்ளாஸ்கில் வந்து ஹாட் வாட்டர் கண்டிப்பாக நான் ஊற்றிட்டு போயிடுவேன். ஏன்னா நம்ம போகிற இடத்துல வந்து எனக்கு கொஞ்சம் ஹாட் வாட்டர் கொடுங்க அப்படின்லாம் நான் கேட்க மாட்டேன். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ஹாட் வாட்டர் வந்து வச்சுப்பேன். ஸோ இது வந்து மில்டனோட பிராண்டோடது. லைக் நார்மல் வாட்டரும் எடுத்துகிட்டு போவேன் பாப்பாவுக்கு அண்ட் ஹாட் வாட்டருமே எடுத்துகிட்டு போவேன். இந்த ஹாட் வாட்டர் எதுக்கு எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல டைட் ஏர் டைட்னர் கண்டெய்னரில் வந்து ஃபார்முலா பவுடர் வந்து எடுத்துட்டு போயிடுவேன். ஸோ இந்த மாதிரி வந்து அதோட ஸ்பூன் போட்டே வந்து எடுத்துட்டு போயிடுவேன். ஸோ நான் சொன்னேன் இல்லையா நேற்று நான் வெளியில போயிருந்தேன்னு சொல்லி, ஸோ அந்த டைம்ல வந்து நான் எடுத்துட்டு போயிருந்தேன். அந்த ஹாட் வாட்டர் தேவைப்படும். அண்ட் பாப்பா பால் குடிச்சிட்டு இருக்காங்கன்னா இதை வாஷ் பண்றதுக்கும் ஹாட் வாட்டர் தேவைப்படும். ஸோ அதனாலே வந்து ஃப்ளாஸ்க் வந்து கண்டிப்பா எடுத்துட்டு போயிடுவேன். லைக் ரொம்ப லாங்ல போறோம் அப்படிங்கும் போது இல்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம் அப்படிங்கும் போது அந்த டைம்ல வந்து பாப்பா வந்து சரியா சாப்பிட மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற ஒரு டென்ஷன் இருக்கும். அதே டைம்ல வந்து சரியா வந்து நம்ம கிட்ட ஃபீட் எடுத்துக்கலனாலும் நமக்கு ஒரு டென்ஷன் இருக்கும். அந்த டென்ஷன் ஆப்வியஸா பாப்பா மேலதான் போகும். ஸோ அதனால வந்து நான் கண்டிப்பா வந்து இந்த ஃபார்முலா பவுடர் எடுத்துட்டு போயிடுவேன். ஹாட் வாட்டரும் எடுத்துட்டு போயிடுவேன். இந்த மாதிரி வந்து ஃபீடிங் பாட்டிலும் எடுத்துட்டு போயிடுவேன். ஸோ நான் யாருக்கிட்டையும் கேட்க மாட்டேன். பாப்பாக்கு சாப்பிட பிடிக்கலனாலும் பாப்பா வந்து ரொம்ப கம்பல் பண்ணாம நான் பாட்டுக்கு வந்து ஹாட் வாட்டர் கலந்து பாலை இது பண்ணி ஃபார்முலா மில்க் கொடுத்துட்டேன் அப்படின்னா பாப்பாவும் குடிச்சிருவாங்க. ஸோ அவங்க சாப்பிட்டாங்கன்ற ஒரு திருப்தி நமக்கு இருக்கும். ஸோ அதனால வந்து இது வந்து கம்பல்சரியா வந்து இருக்கும் என்கிட்ட. பாத்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி வந்து ஒரு வெட் வைப்ஸ் வச்சிருப்பேன். ஸோ இது வந்து மாமி போக்கோல வந்து லைக் டயப்பர் பெரிய பேக்கெட் வாங்கும்போது இது அந்த ஃப்ரீ சாம்பிள்ல வரும். ஸோ இதை வந்து எங்கேயாவது வெளியில போறோம் அப்படிங்கும் போது அந்த டைம்ல யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இது வந்து வச்சிருப்பேன். வந்து கொஞ்சம் டாய்ஸ் இருக்கும். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீத்தர் ஒன்று வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சும்மா ஒரு டாய்ஸ் இருக்கும். வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுட் ஃபீடர் வச்சிருப்பேன். சம்டைம்ஸ் எங்கேயாவது போகும்போது ஃப்ரூட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா இதுல போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா பாப்பா வந்து சாப்பிட்டுப்பாங்க. ஸோ அதனால இந்த மாதிரியான ஒரு ஃபுட் ஃபீடர் இருக்கு. இதோட பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா மீனியோட பிராண்டு. இந்த ஒரு பெரிய கம்பார்ட்மெண்ட் வந்து அவ்வளவுதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த இது இருக்கும். ஸோ இதை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து பாப்பாவோட ஃபைல் இருக்கும். ஸோ என்னோட சோலோ பேக் அண்ட் என்னோட மாமிஸ் பேக் இது ரெண்டோடமே வந்து உங்ககிட்ட காமிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் கேரி பண்ணிட்டு போவேன். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த சோலோ பேக் இல்லாமல் இந்த மாமிஸ் பேக் மட்டும் தான் போறேன் அப்படின்னா மெடிசன் பேக் கண்டிப்பா இதுல இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பர்ஸ் அன்னைக்கு நெசசரியான்னு சொல்லி பார்ப்பேன். எதுவுமே நெசசரி இல்லை அப்படின்னா லைக் கேஷ் மட்டும் எடுத்து இதுல போட்டுப்பேன். அதுக்கப்புறம் வந்து வாட்டர் பாட்டில் அண்ட் கிளச்சர் மட்டும் இதுல இருக்கும். மற்றபடி வந்து பேலன்ஸ் எல்லாமே இதுலே தான் இருக்கும். அண்ட் இது எல்லாமே இதுலே தான் எப்பவுமே இருக்கும். ஸோ வீட்டுக்கு வந்தோன்னே இது எல்லாத்தையும் எடுத்து வெளியில போடுறது, வெளியில போகும்போது இது அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ இது எல்லாமே இதுக்குள்ளேயே தான் கேரி ஆகும். இந்த 2 பேக்கோட லிங்கையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அண்ட் பேபியோட திங்ஸுமே வந்து லிங்க் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா நான் அதையும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. நீங்க உங்களோட குழந்தையோட போகும்போது உங்க பேக்ல நீங்க என்னெல்லாம் கேரி பண்ணிட்டு போவீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து ஏதோ ஒரு வகையில வந்து கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அண்ட் ஏதோ ஒரு விதத்துல வந்து இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தது அப்படின்னா நம்மளோட பேஜை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. We'll see in the next video. Bye.